பிசிஓஎஸ் பிசிஓடின்னு 2 விதம் இருக்கு. பிசிஓஎஸ்ங்கிறது வந்து பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். அது வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஓவரி இருக்கும்ல, நம்ம கருமுட்டை உற்பத்தி பண்ற வந்து கர்ப்பப்பையில அது ஒரு ஓவரிங்கிறது. ஓவரி, பலோப்பியன் டியூபு, கர்ப்பப்பை, சர்விக்ஸ், வஜைனா அப்படின்னு நம்ம இந்த கீழே இருக்கிற அந்த பார்ட்ஸ் வந்து இத்தனை பார்ட்ஸ் இருக்கு. அதுல வந்து ஓவரி வந்து நம்ம கரு உற்பத்தி பண்றது. எவ்ரி மந்த் நமக்கு அதுல இருந்து தான் ஓவம் வந்து வருது. அந்த இதுல வந்து நம்ம அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்த்தோம்னா சின்ன சின்ன நீர்க்கட்டிகளா இருக்கும். இது வந்து என்ன வந்து நமக்கு கம்ப்ளைண்டோட வருவாங்கன்னா, மாசம் மாசம் வந்து பீரியட்ஸ் ஆகல, இல்ல 45 டேஸ்க்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வருது, இல்லைன்னா பீரியட்ஸே 6 months வரல, அந்த மாதிரி தான் வருவாங்க. வந்து 6 months வரல, உடம்பு எடை கூடிட்டே போகுது, கண்ணம்லாம் அது மாதிரி இது பண்ணிட்டே போகுது, அந்த மாதிரி பிரச்சனைக்கு தான் வருவாங்க. அப்ப நம்ம வந்து இதை எடுத்து பார்த்தோம்னா இந்த பிசிஓஎஸ்ங்கிறது வந்து இந்த ஹார்மோன் தான். இந்த ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன் வந்து நமக்கு இது பண்ணும். ஆண்ட்ரோஜன் சொல்லிட்டு இந்த மேல் ஹார்மோன் ஃபீமேல் ஹார்மோன் ரெண்டுமே நம்ம 2 பேருக்குமே எல்லாமே இருக்கும். மென்னுக்கு இருக்கும், உமனுக்கு இருக்கும். எது டாமினேட் பண்ணுதோ அதுதான் நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஹார்மோன்ஸோட எஃபெக்ட்னால வர்றது பேர் தான் இந்த பிசிஓஎஸ். அது கொஞ்சம் சீரியஸ் டைப். அதுக்கு வந்து நம்ம வந்து அதனால என்ன ஆகும்னா டயபெட்டிக் வரும், கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாகிறது வரும், அதெல்லாம் வரும். அதெல்லாம் வர்றது வந்து நம்ம வந்து அந்த ஹார்மோன்ஸோட ஸ்டேட்டஸ் பார்க்கணும்.